நான் உங்களுக்கு 2 கதை சொல்ல போகிறேன். முதல்ல குரங்கு கதை. ஒரு ஊரில் ஒரு சேட்டைக்கார குட்டி குரங்கு இருந்துச்சாம். அந்த குரங்கு எல்லார் வீட்லேயும் போய் பாத்திரத்தை தள்ளி விட, ஃப்ரிட்ஜில் இருந்து பழங்களை எடுத்து சாப்பிட, ஏதாவது பொருளை போட்டு உடைக்க, இந்த மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்துச்சான் எல்லார் வீட்லேயும். உடனே அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குரங்கை எப்படியாவது சேட்டை பண்ணாமல் தடுக்கணும்னு சொல்லி அந்த குட்டி குரங்கை பிடிச்சி ஒரு கயரை வச்சு கட்டி போட்டாங்களாம். ஆனால் அந்த குட்டி குரங்கு அந்த கயரை பிச்சிட்டு மறுபடியும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சான். அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் சரி இதுக்கு ஒரு நம்ம கூண்டு செஞ்சு அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சிருவோம் சொல்லிட்டு ஒரு கூண்டு வாங்கிட்டு வந்து அந்த கூண்டுக்குள்ளே அந்த குட்டி குரங்கை போட்டு அடைச்சி வச்சாங்களாம். அந்த குட்டி குரங்கு அந்த கம்பியோட கூண்டையே நெளிச்சிட்டு வெளியில் வந்துருச்சான். மக்களுக்கு என்ன செய்கிறதுனே புரியலையாம். அப்போ ஒரு பாட்டி வந்து இந்த குட்டி குரங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே விடுங்க சரியாக போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே மக்களும் அந்த குரங்கை பிடிச்சி கோயிலில் போய் விட்டாங்களாம். அங்கே போய் அந்த குரங்கு அமைதியாக உட்காந்துருந்துச்சான். கோயில் அமைதியாக இருக்கணும்னு குரங்குக்கு தெரிஞ்சிச்சான். அதான் அமைதியாக இருந்துச்சான். நீங்களும் அமைதியாக இருங்க கோயிலுக்கு போனால், ஓகேவா? அடுத்து 2வது கதை. ஒரு ஊரில் ராஜுண்டு ஒரு பையன் இருந்தானான். அவன் 5th ஸ்டாண்டர்ட் படித்தானான். அவன் ஒழுங்காகவே படிக்கலை அப்படின்னு சொல்லி அவனை ஸ்கூலில் இருந்து நீ ஸ்கூலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை நிப்பாட்டிட்டாங்களாம் ஸ்கூலில் இருந்து. அவன் அவங்க அம்மாவிட்ட போய் சொன்னானான். அவங்க அம்மாவும் ஸ்கூலில் போய் என்னன்னு போய் கேட்டாங்களாம். அப்போ அவங்க ஒரு தாளில் லெட்ரு மாதிரி எழுதி கொடுத்தாங்களாம். அந்த லெட்டரை படிச்சுட்டு அவங்க அம்மா ரொம்ப அழுதாங்களாம். ராஜு உங்கள் அம்மாட்ட ஏம்மா ரொம்ப அழுங்குறீங்க, இந்த லெட்டரில் என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டானான். அதுக்கு அவங்க அம்மா ஒன்றும் இல்லைப்பா, நீ ரொம்ப நல்லா படிக்கிற அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். நான் நல்லா படித்தா ஏம்மா என்னை ஸ்கூல்லேருந்து நிப்பாட்டினாங்கன்னு கேட்டானா. அம்மாவால் ஃபீஸ் கட்ட முடியல, அதனால தான் உன்னை நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா அப்போதைக்கு அவனை சமாதானப்படுத்தினாங்களாம். அவனுக்கு அன்னையிலேருந்து நல்லா படிக்க வச்சு நல்லா ட்ரைனிங் கொடுத்து வேறு ஸ்கூலில் சேர்த்து விட்டு படிக்க வச்சாங்களாம். அவனும் பெரிய பையனாகி நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் பெருசாக நிறைய கண்டுபிடிச்சானான். நிறைய கண்டுபிடிச்சி அந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு வந்துட்டானான். அவங்க அம்மா ஒரு நாள் இறந்துட்டாங்க. அப்போது இவனுக்கு அந்த லெட்ரு வந்து கையில் கிடச்சிச்சான். ஸ்கூலில் இருந்து கொடுத்தாங்கள அது. அந்த லெட்டரில் உங்கள் பையன் மக்கா தான் வருவான் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்களாம். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சு, யாரும் நம்மளை எதுவும் சொன்னாங்கன்னா நாம் அதை ஒரு போட்டியாக எடுத்துக்கிட்டு செஞ்சு காமிக்கணும். அப்படி தான் அவனோட அம்மாவும் செஞ்சு காமிச்சாங்க. நீங்களும் உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்களும் ஒரு போட்டியாக எடுத்துக்கிட்டு செஞ்சு பாருங்கள், ஓகேவா? யாரும் இனிமேல் உங்களை தப்பாக பேசாமல் பார்த்துக்கோங்க. என்னுடைய 2 கதையும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.